வாங்க சொன்னோன்னு இந்த துவா ஓதும்படி கற்றுக்கணும். இன்னொரு துவாவும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நம்மள பெரும்பாலானவர்கள் அதை ஓதுவதில்லை. அந்த துவா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க சொன்னோன்னு ஓதும்படி சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன துவா? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி ஸாதிகத்தில் முஸ்தஜாபத்தில் முஸ்தஜாபிலஹா தஅவத்தில் ஹக்கி வ கலிமத்தித் தக்வா அஹீனா அலைஹா வ அமித்னா அலைஹா வ பஅஸ்னா அலைஹா வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா அஹ்யாஅம் வ அம்வாத்தா. ரொம்ப அழகான ஒரு துவா, நிறைந்த பொருளுடைய ஒரு துவா. இந்த துவாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்தில் கேட்கிறார்கள், தாவத்துல் ஹக், ஹக்கான உண்மையான அழைப்பு இந்த பாங்குடைய ஓசை. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் தாவத்தே ஹக், உண்மையான அழைப்பு. அல்லாஹ் இலாஹ் என்று கூறி மக்களை அதன் பக்கம் அழைப்பது உண்மையிலும் பேருண்மை. அதுதான் எஜமான், அல்லாஹ் இலாஹ் என்பதுதான் உண்மையிலும் பேருண்மை. ஏன்னா இந்த சிருஷ்டிகள் எல்லாமே மஸ்ஹரே உலூஹியத், அல்லாஹ் தாலாவுடைய உலூஹியத், தேவையை பூர்த்தி செய்யும் தன்மை வெளியாகக்கூடிய இடங்கள். கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை எல்லாவற்றையுமே அல்லாஹ் தாலா மஸ்ஹராக படைத்திருக்கிறார். மஸ்ஹர்னா என்ன? அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் தன்மை இந்த சிருஷ்டிகள் மூலமாக வெளியாகிறது. இலாஹ அல்லாஹ் தான், லா இலாஹ இல்லல்லாஹு. அல்லாஹை தவிர நம் தேவைகளை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை. ஆனால் அந்த தேவையை நிறைவேற்றுகிற தன்மை உலூஹியத் எங்க வெளியாகுது? சிருஷ்டிகள் மூலம்தான் வெளியாகுது. ஏன் சிருஷ்டிகள் மூலம் வெளியாகுது? ஏமா ஏன்? அல்லாஹ்வுடைய உலூஹியத் மஹ்லூக்கின் மூலம்தான் வெளியாகிறது. ஏன்? என்ன காரணம்? அந்த மஹ்லூக்குல தான் ஹாலிகாகிய ஹக்குதால இருக்கிறான். மஹ்லூக்கில் ஹாலிகாகிய அல்லாஹ் இருப்பதினாலே அந்த அல்லாஹ்வுக்கு சொந்தமான தன்மைகள் இந்த சிருஷ்டிகள் மூலம்தான் வெளியாகும். இப்போ அல்லாஹ் தஆலா ராசிக், உணவளிப்பவன், நம்மளை பசியை அடக்கக்கூடியவன், உணவளிப்பவன் அல்லாஹ்வுடைய பேர். இப்போ அந்த சிஃபத்து எங்கே வெளியாகும்? உணவுகளில். இதில் தான் அல்லாஹ் வெளியாக்குறான். அந்த உணவை உண்ணுவதன் மூலமாக நம் தேவை நிறைவேறுகிறது. உணவை அல்லாஹு தாலா விட்டு பிரித்து பார்க்காத. அப்படி பார்த்தா என்ன பிரச்சனை வரும்? ஏங்க அல்லாஹு தாலா நம் பசியை அடக்கினானா, இல்லை இந்த இட்லியும் தோசையும் நம் பசியை அடக்குச்சான்னு கேட்டுவார். ஹக்கை விட்டு பிரித்து பார்த்துட்டான். என்ன சொல்லலாம் வேணாம் ஒரு பரி போய் மேலே, இட்லியும் தோசையும் தான் என் பசியை அடக்கியது, ஆனால் அந்த இட்லிக்கு தேவையான அரிசியை விளைவித்தவன் அல்ல, தோசைக்கு தேவையான அரிசியை உண்டாக்கியவன் அல்ல, ஆகவே அந்த இட்லியின் மூலமாக அல்லாதான் என் தேவையை பூர்த்தி செய்தான் அப்படின்னு சொல்லலாம். அங்கேயும் ஒரு கேள்வி தொக்கி நிற்கிது. எப்படி இருந்தாலும் அல்லாஹ் நேரடியாக தேவையை பூர்த்தி செய்யலைல. இப்போ பசியை ஆற்றுதல் என்ற தேவையை இட்லி தானே பூர்த்தி செஞ்சிச்சு, சோறு தானே உன் தேவையை பூர்த்தி செஞ்சது, தாகத்தை தீர்க்குதல் என்ற தேவை தண்ணீர் தானே பூர்த்தி செய்தது. அப்போ இந்த சிருஷ்டிகள் பக்கம் நம்ம கவனம் போகத்தானே செய்யணும்னு வருது மனசு. எல்லா சிருஷ்டியும் நம்ம தேவை பூர்த்தி செய்யுது. காலில் போட்டிருக்கிற செருப்பு முதல் தலையில் போட்டிருக்கிற தொப்பி, நீ கையில் கட்டியிருக்கிற வாட்சு, உடம்புல போட்டிருக்கிற ஆடை, உட்கார்ந்துருக்கிற பாய்,
வரக்கூடிய வாகனம் அதான் சரிங்களா. எல்லா வஸ்துக்களும் காலையிலிருந்து மாலை வரை கோடிக்கணக்கான வஸ்துக்களை நம்ம பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே நம்ம தேவையை பூர்த்தி செய்யும். அப்போ நம்ம தவஜுஹு, நம்ம சிந்தனை எங்கே போகுது? எதை கொண்டு மனிதனுக்கு தேவை பூர்த்தி ஆகிறதோ அதன் பக்கம் நம்ம சிந்தனை போயிடும். உண்டுதான். நம்ம எங்கெல்லாம் நம்ம தேவை பூர்த்தி ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம சிந்தனை போகிறது தானே இயற்கை. அப்போ சிந்தனை எங்கே போகல? அல்லாஹ்வின் பக்கம் போகல. ஏன்னா அல்லாஹ் என் கண்ணு பார்க்கல. இவன் கண்ணு பார்க்க இவன் தேவையை பூர்த்தி செய்து துனியா தான். காசு, பணம், வீடு, வாசல், மனைவி, மக்கள், தாய், தந்தை, அம்மா, அத்தா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, உறவுகள், நண்பர்கள், கடைக்காரர், மளிகடைக்காரர், பால் கடைக்காரர் பார்க்குறாங்களம்மா. இவர்களுக்கு கொண்டு தானே தேவை பூர்த்தி ஆகுது. அப்போ சிந்தனை முழுவதும் எங்கே போய் நிற்குது? சிருஷ்டிகள் பக்கம்தான் போய் நிற்குது. அதனால தான் அல்லாஹ் தஆலா தொழுகைக்கு வந்து நின்ற உடனே புரிஞ்சுங்களா, நம்ம சிந்தனை அல்லாஹ் தஆலா இந்த சிருஷ்டிகளை விட்டு திருப்பி தன் பக்கம் திருப்புறான். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நான் என் முகத்தை அந்த அல்லாஹ்வுடைய திருமுகத்தின் பக்கம் திருப்பி கொண்டேன். முதல்ல திருப்பு, அப்புறம் தக்பீர் கட்டு. ஹனஃபி மதப்படி இது தக்பீருக்கு முன்னாடி ஓத சொல்கிறாங்க. ஷாஃபி மதப்படி தக்பீர் கட்டின பின்னாடி ஓத சொல்கிறாங்க. என்னென்று இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி அனைத்தையும் படைத்தானே அந்த ரப்பின் பக்கம் என் முகத்தை நான் திருப்பி கொண்டேன். என் முகத்தை அவன் பக்கம் திருப்பி கொண்டேன். ஏன்? என் முகம் எல்லா பக்கமும் திரும்பி இருக்கு. வளைஞ்சா சொல்றது பாருங்க. என் முகம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா சிருஷ்டியின் பக்கமும் திரும்பி இருக்கு. சிருஷ்டியை நாஃபியாவும் லாராவும் பார்க்குது. சிருஷ்டியை நம்மை ஆசையும் மூட்டுகிறது, அச்சமும் மூட்டுகிறது. அதன் பக்கம் ஆசை வருது. ஒரு பொருள் நமக்கு நன்மை தரக்கூடியதுன்னு பார்த்தோன்னா, ஒரு பொருள் நமக்கு தீமை தருதுன்னு பார்த்தோன்னா பயமும் வருது. அந்த வஸ்துவின் பக்கம் பயமும் வருது. அதனால மனுஷன் என்ன செஞ்சிடறான்? எந்த வஸ்துலாம் இவனுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதோ அதை அதை தனக்கு சாதகமாக்கி கொள்ள, அதை நெருங்குவதற்கு, அதை தனக்கு வளைத்து போடுவதற்கு ஆசைப்படுகிறார். இவரை வளைச்சிட்டா நம்ம காரியம் நடந்துடும். அவரை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டா நம்ம வேலையை சாதிச்சிடலாம். இவரை போய் இவர் நமக்கு சிபாரிசு பண்ணால் அந்த வேலையை கொடுத்துருவாங்க. இவர் நமக்கு உதவி செஞ்சாருன்னு சொன்னால் அந்த கடைக்கு வாடகை கொடுத்துருவாங்க. இப்படியாக நம்ம சிந்தனை முழுவதும் யாரையெல்லாம் நாம் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பார்க்கிறோமோ அவர்களை எப்படி வளைக்கிறது, அவங்கள என்ன செய்யறது, என்ன தாஜா செய்யறது, அவங்கள எப்படி பணிஞ்சு போகலாம், இப்படியே உட்காந்து ஒன்று. ரெண்டாவது, யாரை பற்றியெல்லாம் நமக்கு பயம் இருக்கிறது அவர்களை விட்டு ஒதுங்கணும், அல்லது அவர்களை அடக்கணும், அவர்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி பார்க்கணும், அவங்கள பற்றி பேசணும், சதா அவனை திட்டணும், அவங்க மீது வெறுப்பு கல்வியில் உட்காந்துருக்கு. இது ரெண்டும் இந்த மனிதனின் கல்வியில குடிகொண்டு விட்டது. இப்போ தொழுகையில் வந்து நின்றவனும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிருஷ்டிகளை விட்டு நம்ம கவனத்தை திருப்புறாங்க. இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி, என் முகத்தை நான் முன்னோக்குகிறேன், வேற எந்த பக்கமும் முன்னோக்கல. லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த கோடான கோடி சிருஷ்டிகள் இருக்கே, காலையிலிருந்து மாலை வரையும் தேவையை பூர்த்தி செய்து என் கல்வியில் கூட்டிக்கொண்டிருக்குது. இந்த வஸ்துக்களை எல்லாம் படைத்தானே, படைச்சானா இந்த வஸ்துக்களுடைய தோற்றங்களை வெளியானானே, இந்த வஸ்துக்களை அனாஃபியாவாக ஆறுதாக ஆக்கனானே, இந்த வஸ்துக்களுடைய மதுஹரிலே இருந்து ஜாஹிரானானே, இந்த வஸ்துக்களின் மூலமாக என் தேவையை பூர்த்தி செய்தானே, அந்த ரப்பின் பக்கம் என் முகத்தை திருப்பி கொண்டேன். ஒன்று பக்கம் திருப்பணும் பாய் முகத்தை. இப்போ அவன் என்ன செய்வான்? இந்த கோடிக்கணக்கான வஸ்துக்களும் அவன் கையில் தானே இருக்கு. இந்த எல்லா வஸ்துக்களும் அவன் புடியில தானே இருக்கு. இப்போ அவன் என்ன செய்வான்? அந்த வஸ்துக்கள் அனைத்தையும் நம் பக்கம் முன்னோக்குற மாதிரி ஆக்கிடுவான். நீ அவன் பக்கம் முன்னோக்குப்பா, நீ ஒருத்தன் பக்கம் முன்னோக்கு, வேற யார் பக்கம் முன்னோக்காது. இவெல்லாம் அவனுடைய வேலைக்காரங்க எல்லாமே. இவையெல்லாம் உன் பக்கம் முன்னோக்க ஆரம்பிச்சிடும், உன்னுடைய தயவை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். உன்னுடைய நெதர்புறம் அங்கே இருக்கணும். நீ இவனை தாஜா பண்ண தேவையில்லை, இவனுடைய முதலாளி யாரும் அவனை தாஜா பண்ணு. இவர் தாஜா பண்ண வேலை நடக்குமா?
இவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் வேலை நடக்குமா, இவர் எப்படி தான் இனிமேல் கோபமாக இருக்கார், எப்படி தான் அவரை வந்து நான் சமாதானப்படுத்துவேன்னு தெரியலையே. யாரேவா இவர்களை சமாதானப்படுத்த செய்யக்கூடிய முயற்சி இல்லை, கொஞ்சம் முயற்சி அல்லாஹ்வை சமாதானப்படுத்து. அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேளு, இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏதாவது மனசு வருத்தப்படுத்தா மன்னிச்சுங்க, இனிமேல் நீங்கள் கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு கொண்டு தான் என் காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு, இவர்கிட்ட தாஜா பண்ணுற. நீ தாஜா யாரை செய்யணுங்க? ரப்பே காயினாத்த தாஜா பண்ணு, அவனை புடி, அவன்கிட்ட சரண்டர் ஆயிடு, அவனை அட்ஜஸ்ட் பண்ணு, என்ன செய்யணுமோ அவன்கிட்ட பணிவை வெளிப்படுத்து. அவன் இந்த சர்வ கோடி சிருஷ்டிகளை உன்னை தேடி வரக்கூடியதா அல்லாஹ் தஆலா ஆக்கிறான். பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் பாவ மன்னிப்பு கேட்பதை பற்றி பிடித்து கொண்டார்களோ, இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது, ஹதீஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பாவ மன்னிப்பு கேட்பதை பற்றி பிடித்து கொண்டார்கள். இப்போ பார்த்தாலும் சதா வாயில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி ரப்பிஃபிர்லி, ரப்பே என்னை மன்னிச்சிடல்லா, என்னை பொருந்திக்க ரப்பே, ரப்பிடத்திலே தன்னுடைய பணியை வெளிப்படுத்தி பாவ மன்னிப்பு கேட்கும் முறையை கற்றுக்கொண்டார்களோ, அதை பற்றி பிடித்து கொண்டார்களோ, சதா அதே தான் அல்லாஹ்வை தாஜா பண்ணுறதுன்னு இஸ்திக்ஃபார், ரப்பே மன்னிச்சுக்கிறது, நம்ம தெரியாமல் அமைய சமயம் ஒன்று மனசை வருத்தப்படுத்தினா மன்னிச்சுக்கிறலாம். பெருமாள் ஜஅலல்லாஹு லஹு, அப்படி ஒருவன் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தால், ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவனுடைய எல்லா கவலைகளையும் மகிழ்ச்சியா அல்லாஹ் மாத்திடுவான். என்ன கவலை இருக்கோ அந்த கவலையை மகிழ்ச்சியா மாத்திடுவான். ஆச்சுங்களா? ஒன்று ஆச்சா. ரெண்டாவது, ஒமின் குல்லி லீக்கின் மஹரஜா, அவனுடைய சிரமம் இந்த சிக்கலை விட்டு எப்படி வெளியே செல்வது என்று தவிர்க்கக்கூடிய என்று அவன் தவிக்கக்கூடிய சிக்கல் இருக்குமே, அந்த சிக்கலிலிருந்தும் ஈஸியா வெளியே வரக்கூடிய வழியும் எல்லாம் காமிச்சு விட்டுருவான். நீ இதுக்கு இதுதான் வழி செய்யணுமா, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இப்படி ஆப்ஷன் இருக்கா, இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, எப்படி இதை இந்த சிக்கலை விட்டு வெளியே வர்றது, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு எதை நீ மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறியோ, அல்லாட்ட அதுக்கு 100 ஆப்ஷன் இருக்கும். உனக்கு 2 ஆப்ஷன் தெரியும், உனக்கு 2 தெரியும் 3 தெரியும் பை ஆப்ஷன். ரப்பு ஜல்ல ஷானு தஆலாட்ட ஒரே பிரச்சனைக்கு பல 1000 ஆப்ஷன் இருக்கு. தெரிஞ்சுங்களா? வமின் குல்லி லீக்கின் மஹ்ரஜா, ஒவ்வொரு சிரமத்திலிருந்தும் நீ வெளியே செல்லக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் காட்டி கொடுப்பான். சொல்றாங்களா? 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வரஸகஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், அவன் அறிவிக்க யோசித்து பார்த்திராத முறையில் அவனுக்கு தேவையானதை அல்லாஹ் கொடுத்துருவான்ட்டான். நீ சிந்தனையிலே கொண்டு வந்திருக்க மாட்ட, இப்படியுமா நடக்கும், இப்படியும் சாத்தியம் இருக்குதா என்று ஒரு சிந்தனையிலே நடக்காதே, அந்த வழியில உன் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்வான். எப்ப நீ அல்லாஹ்வை தாஜா பண்ணிக்க, நீ அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்கோ, எஜமான நீ அவனோட நீ ஒரு தாஜா பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா வஸ்துக்களும் அவனுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அத்தனை பேரும் உனக்கு கட்டுப்பட்டுருவாங்க. ஆமா, வரஸகஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், அவன் சிந்தனையிலே நினைத்து பார்த்திராத முறையில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு ரிஸ்க் கொடுப்பார் என்றார்கள் நாயகம். ஒரு கடை முதலாளி மேலே வருத்தமாக இருக்கார், கீழே 10 பேர் வேலை செய்கிறாங்க, மேனேஜர் அவர் இவர் எல்லாம். முதலாளி வருத்தமாக இருக்கிற மூஞ்சி திருப்பிக்கிறார். நீ மேனேஜர்கிட்ட போய் சொன்ன, சார் லீவ் வேணும், போடா. ஏன்? அவருக்கு தெரியுது இவன் யாரு, முதலாளியே மேலே கோபமாக இருக்கு, அவன் கோபம். ஒரு ஊழியர்கிட்ட போய் என் சாமான் எடுத்து கொடுங்க, நீ போ வேலையை பார்த்துட்டு போ. உடனே அந்த கம்பெனியில் வேலை செய்கிற பியூன் கூட மதிக்க மாட்டான். சார் கொஞ்சம் கவத்துறங்க, ஏன் நான் திட்டு வாங்குறதுக்கு முதலாளிகிட்ட, போயா வேற வந்துட்டா போ அப்படி. அது அங்கே இருக்கிற யாருமே ஒன்று மதிக்க மாட்டாங்க. இப்போ நீ ஒவ்வொருத்தரையா கெஞ்சி கூத்தாடி வேலை நடக்காது. 10 பேர் 15 பேர்ட்டையும் போய் கெஞ்சி கூத்தாடி வேலை நடக்காது. நீ நேராக அங்கே போய் முதலாளிகிட்ட போயிரு, ரப்பே ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறான், இந்த அத்தனைக்கும் உரிமையான நேரம் அவன்கிட்ட போயிரு. கம்பெனி முதலாளிகிட்ட போய் சொல்லு, சார் மன்னிச்சுக்கங்க, நான் தெரியாதனமாக செஞ்சுட்டேன், இனி செய்ய மாட்டேன். அவர் மேலே ராசி ஆக்குற வரைக்கும் நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேள். அவர்கிட்ட என்ன சொன்னாலும் அவர் சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த வேலை செய்யும். அவர் மகிழ்ச்சி ஆகிட்டார், மேலே குஷி ஆகிட்டார், ஆஹா ஃப்ரெண்ட் ஆகிட்டார், தோஸ்த் ஆகிட்டார், ஒரு தோலில் கையை போட்டு வெளியே வர்றார், பாப்பா ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. உடனே அவர் காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறார். அவர் வீட்டில் போய் அவரோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாரு. இப்போ அடுத்த நாள் மேனேஜர் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லா ஊழியருக்கும்.
இப்போ அடுத்த நாள் மேனேஜர் போயிட்டு அவர் எந்திரிச்சு நிற்பார் உடனே. சொல்லுங்க, ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போய் தெரியுது அவருக்கு வேலையாகணும், நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா? நேற்று யாரோட துரத்துனாரோ விளைஞ்சுக்கலாம். அந்த பியூன் வந்து நிற்பார் முன்னாடி, எனக்கு சம்பளம் உயர்வு கேட்டேன் தரமாட்டுறாரு, நீங்கள் சேர்ந்து சாப்பிட்றீங்க டெய்லி, இப்படி காதில் போடுங்க முதலாளி காதில், அவர் வந்து நிற்பார். ஈஸியான வழி. அப்புறம் ஷேகமா என்ன சொல்லி தர்றாங்க, ஏன் இந்த சிருஷ்டி கட்டி அழுகுற, இதை கொண்டு எப்படியாவது காரியம் சாதிச்சு நான் மேலே வந்து பெரியாளா போயிடணும், முட்டிக்கிட்டு மோதுற, அல்லது எது உனக்கு ஒத்து வரலையோ அவரை சண்டைக்கு நிற்கிற அழிச்சிடணும், அதை இல்லாமல் ஆக்கிடணும். இது ரெண்டுலையும் ஏன் மோதி முடிக்கிற? எது உனக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த வஸ்துவை நன்மை செய்யக்கூடிய நாங்கள் ஆக்கினோன்னா அவனை கையில் பிடிச்சிக்கோ. உனக்கு தீமை செய்யக்கூடிய வஸ்துவை தீமை செய்யக்கூடிய ஆக்கினானே அவனை கையில் பிடிச்சிக்கோ. அவனை பிடித்தால் இன்று உன்னை வெறுக்கக்கூடிய அத்தனை வஸ்து உன்னை விரும்பக்கூடியதாயிரும். யாரிடத்திலே முன்னோக்கினால் அவை வெறுண்டு ஓடினார்களோ, உனக்கு மதிக்கவில்லையோ, அவங்க உன் பக்கம் வந்துடுவாங்க. நீ ஏதாவது சிபாரிசு பண்ணுங்களேன், நீ மௌலாட்ட சொல்லுங்க என்று எல்லா வஸ்து ஒன்னே தேடி வர ஆரம்பிச்சிடும். அந்த வித்தையைத்தான் சூஃபியாக்கள் சொல்லி தர்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் பிடிச்சிக்கோ. நிஜமானே உன்னிடத்துல சரணாகதி ஆயிட்டேன். சிருஷ்டிகளை இலாஹாக்கல, சிருஷ்டியை கல்பில் நான் வைக்கல, கல்பு விட்டு எடுத்துட்டேன். அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் வகை நீ ஒருத்தன் தான் யா ரப்பு, லா உஷ்ரிக் பிஹி ஷையா, உன்னோடு எதையும் நான் இணை வைக்கவில்லை, ஆகவே என் கல்புட்டாவை தூக்கி எறிந்து விட்டேன். அப்படி சொன்னாலே எல்லாம் சந்தோஷமாயிடுறாங்க. நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலே சந்தோஷமாயிடுறாங்க. உன் கல்புல சிருஷ்டிகளை வைக்கவில்லை, சிருஷ்டிகளை நான் இலாஹாக கருதவில்லை, என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இந்த வஸ்து எதையும் நம்பவில்லைன்னு சொன்னாலே அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைஞ்சிடறான். ஒத்துக்கிட்டியா? இன்னைக்கு நீ களிமா விளங்கிட்டியா, நான் தான் இலாஹ்னு விளங்கிட்டியா, போதும் மேல மகிழ்ச்சி ஆயிருந்தாங்க. ஏன்னா நம்ம கல்வில கோடிக்கணக்கான இலாஹ உட்காந்துருக்கு, கோடிக்கணக்கான வஸ்துக்களை தேவையை பூர்த்தி செய்ய இன்னி உட்காந்துருக்கு. ஓசு நாயகம் சொல்றாங்க, அலா தஸ்தஹி, மூமினே முஸ்லிம் உனக்கு வெக்கம் இல்லையா, அன் தகூல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல உனக்கு வெக்கம் இல்லையா, வலக அல்ஃப மாபூத், 1000 கள்ள தெய்வங்களை உள்ள வச்சுட்டு உட்காந்துருக்கிற. வெளியே நான் என்ன தெய்வங்கள் வேற தெய்வ விலங்கலையே, நான் கல்லையோ மண்ணையோ செடியோ கொடியோ வணங்கலையேங்கிற. ஆனா அவன் கல்வில சொல்ற இதுதான் இலா, என் கடை எனக்கு இலா, அதை கொண்டுதான் என் தேவை பூர்த்தி ஆகுது. என் உத்தியோகம் எனக்கு இலா, அதை கொண்டுதான் என் தேவை பூர்த்தி ஆகுது. என் படிப்பு எனக்கு இலா, அதை கொண்டுதான் என் தேவை பூர்த்தி ஆகுது. எதை இலா ஆக்கி வச்சிருக்கிற, எதை இலா ஆக்கியிருக்கிற? என்னை படைச்ச ரப்பு என் மேல கோவப்பட்டாலும் போதும், என் படைச்ச ரப்பு என் மேல கோவப்பட்டாலும் சரி, விளைஞ்சுக்கலாம். ஏன் இந்த எதை நான் இலாஹா கருதினோ அதுதான் என்னை வாழ வைக்கும். ஒரு நபர் வந்த பையன் எங்கே படிக்கிறான், +2 படிக்கிறாங்க, எங்கேயோ நாமக்கல் திருச்செங்கோட்டில். அங்கே 5 நேரம் தொழுகையில் அனுப்புகிறாங்களா, அவர் என்னை மடைன்னு நினைக்கிறாரு, அவர் என்னை விளைக்கிறாரு. தொழுகை ஜும்மாக்கு கூட அனுப்புறதில்ல. அது அவன் இங்கே தொழுதுட்டு போனால் முடிஞ்சு, திரும்ப லீவ் விடுறாங்களே, காலான நிறைய லீவ், அப்போ தான் அது கூட செமஸ்டர் இது வச்சிட்றாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா தொழுக முடியாது, இது தொழுகை பெருநாளைக்கெலாம் வந்தால் தான். அப்படி ஏதாவது நாமெல்லாம் பைத்தியக்காரன், தொழுகை வாழ்க்கையை வீணாக்கி நீயும் கெடுத்து குடிச்சுடாக்கி முஸ்லீம் ஜனங்களையும் தொழுகை வீணாக்கி பள்ளிவாசம் அக்க வச்சு மக்களுக்கு எப்படி வாழணும் வழி கற்றுக் கொடுங்க. அது வாழ வழி பெரிய கான்வென்ட்டில் படிக்க வச்சு, என்ன அவரை நீட்டுக்கெல்லாம் படிக்க வச்சு அவரை நம்ம காலேஜில் ப்ரொஃபஸராக போய் பெரிய ஒரு டாக்டராக்கி அழகு பார்க்கணும். நீங்கள் மாதிரி பள்ளிவாசம் சுற்றிக்கிட்டு இருந்தால் அதில் தொழுகைன்னு போயிட்டு இருந்தா என்னைக்கு நம்ம பசங்க டாக்டர் ஆகுறது, என்னைக்கு நம்ம பசங்களாம் இன்ஜினியர் ஆகுறது? பார்க்க வேணாத ஆச்சுங்களா? அப்படி அவனை பெரிய ஆளாக ஆக்கி வைக்கணும். அப்படி இப்படி கடைசியாக என்னாச்சு, ஜி +2 படிக்கிற மூளை குழம்பிருச்சான். எஜமா 41 மாத்திரை வேணுமா, தைலம் வேணுமா? ஜி அவன் +2 படிக்கிறதுக்குள்ளார மூளை குழம்பிருச்சு. அங்கே போய் படி தாவா போல டென்ஷன் ஆகி பைத்தியக்காரனா போயிட்டான். எதுவுமே விளங்கலைங்கிறான். வீட்டில் வந்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறான். அது பையன் வீணாக போயிட்டான். அது என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. சுத்தமாக ஆள் மாறிட்டான்.
இன்னைக்கு வழி இருக்கா சொல்லுங்க ஹசரத், என்ன துவா ஓதலாம், என்ன தொழுதா பையன் நல்லா ஆவான், என்ன செஞ்சீங்க ஏதாவது சொல்லிக் கொடுங்க அந்த பையனுக்கு நல்லா போடுறது. அப்போ நாம் சொல்லும் போது விடைச்ச அதை கேலியா கருதினாய், நல்ல காரியம் சொல்லும் போது விடைச்ச சிரிச்சாத, இப்போ என்ன கதியாச்சு? அல்லா தானே அனைவரையும் பார்த்தா தெரிஞ்சுங்களா? நீ அல்லாஹ் படிக்க வேணான்னு சொல்லலை, நல்ல படி. வியாபாரம் செய்ய வேண்டான்னு மார்க்கம் சொல்லலை, நல்ல வியாபாரம் செய்ய. மார்க்கம் ஒன்று எதுக்கும் துனியாவுடைய காரியம் ஈடுபட வேண்டாம்னு தடை செய்யலை. என்ன சொல்ற மார்க்கம்? இவற்றை இலாகாக்காத, இவற்றை ரப்பாக ஆக்காத. இந்த சர்வ கோடி சிருஷ்டிகளில் இருந்தும் உன் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை, இல்லல்லாங்கிற உறுதியாயிரு. நல்லா படிக்க வைக்கும் போது அந்த பையனுக்கு 7 வயசுன்னு சொல்லிக் கொடு. என்ன சொல்லிக் கொடு? இது உனக்கு இலாக இல்லப்பா, அல்லா தான் இல்லா. இது உன்னை வாழ வைக்காத, அல்லா தான் வாழ வைக்கிறான். அதனால அல்லாவுடைய உத்தரவுக்கு முதல் மதிப்பெண் கொடு, முதலிடம் அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவுக்கு. அதற்கு பின்னாடி நீ படி, என்ன வேணா செய். வாழ வைக்கிற இலாக அல்லாஹ், அவனை என்ன வேணா நீ செய்ய வை. துனியாவை மொத்த துனியா நீ வாங்கி கொடு வேணான்னு சொல்ல மார்க்கம். ஏன்னா அல்லாஹ் சொல்றா, ஹலகலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஅன், பூமியில் உள்ள அத்தனையும் உங்களுக்கு தான் படைச்சேன், வச்சுக்கோ, அனுபவிச்சுக்கோ. ஆனா கல்புல ஒண்ணு உட்கார வச்சுக்கோ, அல்லாஹ் இலா, அல்லாஹ் இலா. நீ அல்லாஹ் இலாஹங்கிறத மாத்தி வஸ்துவை இலா ஆக்குன, இந்த ஒட்டுமொத்த வஸ்து நரகமாயிரும் உனக்கு. அப்படியே இது இன்னைக்கு ஆனந்தம் கொடுக்கிறதோ, எது உனக்கு மகிழ்ச்சி தருகிறதோ, அத்தனையுமே வைத்தறிச்சலாயிரும் உனக்கு. எல்லாமே அத்தனையும் அல்லாஹ் உனக்கு எதிரியாக அல்லாக்கி விட்டுருவான். அல்லாஹ் தாலா அந்த வஸ்து உனக்கு ஒரு புழுவா துடிக்க வச்சிருவான். அந்த வஸ்து விட்டு ஒரு துரத்திடுவான், அதை ஒன்றை விட்டு அதை பிடிக்கிடுவான். அல்லாஹ் தாலா கல்புல அல்லாஹ் ஒருத்தனத்துல இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்காது. அல்லாஹ் ஒருத்தனை ரப்பாக்கு சிருஷ்டியை ரப்பாக ஆக்காது. அன்பது ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறா, ஒரு மனைவி கணவனுடைய பேச்சை கேட்டு நடக்கிற, கணவனை தவிர யாரையும் ஏறிட்டு கூட பார்க்கறது இல்லை, தெரு வாசல கூட நிற்கிறது இல்லை. அந்நிய ஆண்களுடைய பார்வை பற்றக்கூடாதுன்னு தன் பார்வையை பாதுகாத்து கொண்டாள், தன் கற்பை பாதுகாத்து கொண்டாள். அவள் கருப்பா சிவப்பான்னு கூட எடுத்து அவளுக்கு தெரியல, கண்ணை கூட திற போட்டு தான் வெளியே அப்படி போனேன்னு சொன்னான். அந்த அளவு தன்னை கணவரை தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறாள், தன்னை பாதுகாத்து கொண்டாள். கணவன் அவள் மேல் மிக பிரியமாக இருப்பான், அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பான். தன் வசதி தகுந்த மாதிரி, வசதி உள்ள ஆளாக தான் 1 கோடிக்கு வீடு வாங்கி கொடுப்பான், 2 கோடிக்கு வீடு வாங்கி கொடுப்பான், 200 பவுன் நகை வாங்கி கொடுப்பான், உயர்ந்தரமான கார் வாங்கி கொடுப்பான், 1 கோடி கார் வாங்கி கொடுப்பான். அவன் வசதி தகுந்த மாதிரி. வசதி கம்மியாக இருந்துச்சா அதுக்கு அந்த மாதிரி பைக் வாங்கி கொடுப்பான், என்னென்ன அவளுக்கு தேவையான கால் கொலுசு வாங்கி கொடுப்பான். தன்னால் என்ன முடியுமோ அந்த மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லாம் வாங்கி கொடுப்பான். அழகு பார்ப்பான். வீடு நிறைய சாமான் வச்சாச்சு, எங்கள் துவைக்க கஷ்டமாக இருக்குது, இந்த வாஷிங் மிஷின், இந்த அயன் பண்ணுறது வச்சுக்கோ, ஃப்ரிட்ஜ் வேணுமா வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும் வச்சுக்கோ, எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. எத்தனை வகை சேலை கண்ணப்பட்டுலாம் வாங்கி தர்றான் அப்படின்னு. இது எப்பங்க? அந்த மனைவி தன் கணவனுக்கு கருப்புள்ளவளாக நடக்கும் காலம் வரை. கேள்விப்பட்டான் அவள் இந்த மாதிரி வேற ஒருத்த ஆம்பளை பழகிறான் அப்படி, அது ஊர்ஜிதமாயிருச்சு, உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த வீட்டு வச்சிருப்பானா அவன்? ஒரு மானமுள்ள ரோஷமுள்ள புருஷன் வச்சிருப்பான், வீட்டை வச்சிருப்பானா? ஓடி போ, எங்கே யாரின் மூலமாக நீ உனக்கு இன்பம் கிடைக்குதோ அங்கே போயிரு. நான் உனக்கு சந்தோஷம் தரல, போயிட்டு வெளியே போயிரு. நீ யாரை பிரியப்படுறியோ அங்கே போ. எப்படி உன் கல்புல அடுத்தவனை பற்றி ஒரு நாள் பார்த்த நீ இல்லைங்க? வருஷத்துல 365 நாளும் உங்க கூட தானே இருந்தேன், ஒரே ஒரு நாள் தான் அவன் கூட போனேன்னு சொன்ன ஒத்துக்க முடியுமா? அது எடுத்துக்க முடியும் முடியாது. அப்போ இத்தனை வசதியும் பிடிக்கி விட்டுருவான், எதையும் தொடர மாட்டான், விட்டு துரத்தி விட்டுருவான், போட்டிருக்க நகையும் பிடிங்கிடுவான், எல்லாத்தையும் பிடிக்கி விட்டுருவான். இது ஒரு உதாரணமா. அப்போ அல்லாஹ் ஒருத்தனை தான் ரப்பாக ஆக்கி வாழ்ந்தால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் நமக்கு சாதகமாக்கி விட்டுருவான். நீ அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் ரப்பாக்காம சிருஷ்டியை ரப்பாக்கன, சிருஷ்டியை கொண்டு என் தேவை பூர்த்தியாகுது, அவனை கொண்டு இவனை கொண்டு தேவை பூர்த்தியாகுது நினைத்தால் அல்லாஹ் வருத்தப்படுவான். வருத்தப்பட செஞ்சான். எந்த வஸ்து உனக்கு லாபம் தரும் என்று எண்ணுகிறாயோ அதையே நஷ்டம் தரக்கூடியதாக அல்லாக்கிறான். அதே வஸ்து உனக்கு எரிச்சல் விட்டக்கூடியதாக அல்லாக்கிடுவான். அதே வஸ்து உனக்கு பாதகமாக அல்லாத ஆக்கி விட்டுருவான். ஏன்? 2 விரலுக்கு மத்தியில் தான் கல்புகள் இருக்கு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். எதுவெல்லாம் சொகுசு வாழ்க்கைக்கு காரணம் நினைக்கிறியோ அதே வஸ்துக்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உன்னுடைய வேதனைக்கு காரணமாக அல்லாக்கிறான். எத்தனையோ பேர் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை கொண்டு வேதனை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் தினமும் டெய்லி வேதனைப்படுறான். ஒரு நபர் சொல்றார், ஹசரத் இந்த பிள்ளையை பெற்றெடுத்ததுக்காக டெய்லி அழுதுகிட்டு இருக்கிறேன்,
எங்கேயாவது காட்டுக்கு ஓடிடலாமான் இருக்கு. ஆனால் இப்போ ஒரே ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கு அந்த பையனுக்கு. அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணுமே, அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு அதுதான் உட்காந்துருக்குறேன். அது கட்டி கொடுத்தேன்னு சொன்னால் எங்கேயாவது ஓடி போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி நான் இந்த பிள்ளையை பற்றி ரிப்போர்ட் என்ன தாங்க முடியுதுங்கிற. நீங்கள் ரொம்ப தகப்பமாக இருங்க. பெற்றோர்கள் அழுவது யாரை கொண்டு? இந்த மாதிரி முறைப்படி வளர்க்கப்படாத, அல்லாஹ்வுடைய தொழுகை, நபி அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃப், தீன் மார்க்கப்படி வளர்க்கப்படாமல் அந்த பசங்க பண்ணுற அட்டகாசம் இருக்குது. ரொம்ப தாய்மார்களும் தந்தைமார்களும் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னைக்கு நான் காரில் வந்துட்டு இருக்கோம், ஒரு ஃபோன் வருது. அது என் பையனை கூட்டிகிட்டு உங்கள்கிட்ட வரட்டுமா? எப்போ வரட்டும்? டைம் கொடுங்க, நான் வர்றேன், ஓதி பாருங்க. இது எப்படி இருக்கு? முலையிலே கிள்ளி எடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிறு குழந்தையிலே கலிமா சொல்லிக் கொடு. 7 வயதான தொழுகை பழக்கம் அந்த வயசுலேயே வளர்க்கணும். பெரிய மரமாக அப்படி எந்த ஓதி பார்த்து சரியா போகும்? எப்படி சரியா போகாது? சின்ன வியாதி சரியாக்கிட்டம்மா, முத்தி போச்சு. இப்போ அதை எடுத்து சரி பண்ண சொல்லி என்ன செய்ய முடியும்? ஓதி பார்த்து சரியா போயிருமாங்க. அவ்வாறாக எத்தனையோ வருத்தப்பட்டு கொண்டிருக்காரு. அதனால அல்லாஹ்வை இலாஹாக்கி வாழுங்க, அல்லாஹ் ஒருத்தனை ரப்பாக்கி வாழுங்க, உலூஹியத்துடைய இல்மை பெற்றுக்கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை தான் அல்லாஹ் ரசூல் நம்ம கல்வில திணிச்சாங்க. அந்த பாடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு பழக்கி கொடுத்துருங்க. அல்லாஹ் தான் இலா, உன்னை வாழ வைக்கிறவன் அல்லாஹ், உனக்கு சோறு கொடுத்தவன் அல்லாஹ். சோறு முன்னாடி வச்சிங்களா? இந்த சோறு கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லைல்லா. சோறு யாருமா கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்தான். சாக்லேட் கேள்வி கொடுத்தீங்களா? சாக்லேட் யாருமா கொடுத்தாங்க? அத்தா. அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லு, அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லு. ஒன்று அல்லாஹ்ட்ட கேளு. இந்த குழந்தை பருவத்திலே பறக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து விளங்கி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.